கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அல்லது வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 9:36 அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அப்படின்னு சொல்லி கடைசி பகுதி சொல்லப்படுகிறது. யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில் தொர்க்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சிஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நற்கிரியைகள் தர்மங்கள் இதெல்லாம் செஞ்சு வர்றதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிறு நாவல் சிறு கதைகள் எழுதுறவங்க. சிலலாம் ரொம்ப நடைமுறை காரியங்களை கதையாக எழுதுவாங்க, அல்லது சில எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்வாங்க கதையாக எழுதுவாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு அந்த சின்ன சிறு கதைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் வாசிக்கும் பொழுது. சிலருக்கு வந்து என்ன செய்யணும்னா, சிலருக்கு நம்பிக்கையை கொடுக்கும். சிலர் என்ன செய்வாங்கன்னா அதை தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த சில காரியங்கள் இருக்கு. அந்த மாதிரி தான் நடந்த ஒரு கதையை அப்படி வாசித்த ஒரு கதை தான் இது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் ஒரு சகோதரர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ரயிலில் பயணம் செய்வதற்காக ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ரயிலில் போகிறதுக்காக ஆயத்தப்படுறாரு. அவர் போன காலத்தில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப அதிகமான விலை இல்லை, 50 காசு 1 ரூபாய் அந்த மாதிரி தான் என்னதுன்னா பயணச்சீட்டுக்கு விலை, இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ அவர் என்ன செஞ்சார், அவர் கையில் 1 ரூபாய் வச்சிருக்கிறாரு. ஊருக்கு போகணுன்ட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அப்படி போகும்பொழுது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், போகிற வழியில் அவருக்கு கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. பசி எடுத்தோடனே என்ன செஞ்சாருன்னா, போய் ஒரு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அதில் 30 பைசா ஆனால் சாப்பிடல ஒரு தேநீர் குடிச்சிட்டு இப்போ கையில் 70 பைசா இருக்குது. அதை கொண்டு ஒரு டிக்கெட் வாங்குறாரு. டிக்கெட் வாங்கும் பொழுது வாங்க போகிறதுக்கு வழியில் ஒரு கண் தெரியாத உட்காந்து, ஐயா தர்மராஜா ஏதாவது கொடுங்களேன் ஐயா அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. என்னடா இது, இவரு நம்ம போகிற வழியில் பார்த்து இதை கேட்குறாரு. சரி போடலாமா வேணாமான்னு பார்த்தா அவர் வேறு கண் தெரியாதவரை இருக்கிறாரு. என்ன பண்ணுறது, சரி டிக்கெட் 50 பைசா தானே, நம்ம ஊருக்கு 20 பைசா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த 20 பைசாவையும் அவர் போட்டுட்டு போகிறாரு. போய் டிக்கெட் கவுண்டரில் நிற்கும் பொழுது அவர் சொல்கிறாங்க, இல்லை இன்னைக்கு டிக்கெட் வந்து இன்னும் 10 காசு கொடுங்க அப்படின்னு. என்ன 50 காசு தானே எங்கள் ஊருக்கு, இல்லை இன்னும் நேற்று வரைக்கும் அது இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 60 காசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடாடா, என்ன நம்மகிட்ட இருக்குது 50 காசு தான், இருந்த 20 காசையும் அவருக்கு போட்டோம். அவர் கண்ணு தெரியாதானே போய் பேசாமல் எடுத்து வந்துடலாம். ஐயோ இல்லை அது தவறான செயல், நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கலாம், சரி இதுக்கு எந்த தூரம் போகணுமோ அதுக்கான டிக்கெட்டை கொடுங்கன்னு ஒரு ஸ்டேஷன் முன்னாடி இறங்கிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொன்னோடனே டிக்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து அவர் என்ன செஞ்சார்னா நடந்து போகலாம் அப்படின்ட்டு யோசித்துட்டு இருந்தார். ஆனால் அப்புறம் அவர் சொன்னாங்க, இல்லை அவ்வளோ அதுக்கான இது கிட்ட காசு இல்லை, அதுக்குரிய காசு கூட இல்லை, பக்கத்துலலாம் இறங்க முடியாது. ஏன்னா இது வந்து இங்கேருந்து கிளம்பி நீங்கள் போகிற இடத்துக்கு போயிட்டு நிற்கிற இடத்துலேருந்து உங்கள் ஊருக்கு என்னது இடையில எங்கேயும் நிற்காது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், 60 காசு தான். அப்போ அவர் என்ன செஞ்சு நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யணும், அந்த காசை வாங்கிட்டு நடந்தே போகலான்ட்டு அதை நினச்சிட்டு பிரயாணத்தை வந்தாராம். அப்படி வரும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, மறுநாள் செய்தித்தாளில் பார்க்கும் பொழுது அவர் போக இருந்த ட்ரெயினில் பெரிய விபத்து ஏற்பட்டு அநேக பிரச்சனைகள், அநேகருக்கு அடிலாம் பட்டு இருந்துச்சு. ஆனால் இவர் என்ன செஞ்சுன்னா காக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த கதை அந்த நாவலில் இருந்துச்சு. ஏன் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் நமக்கு ஒருவேளை அவர் அந்த 20 காசு அவர் தர்மம் பண்ணல அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட 70 காசு இருந்திருக்கும், அவருடைய ட்ராவல் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் நினச்சி பாருங்கள், காரியங்கள்லாம் எப்படி அழகாக அவங்களுடைய நம்ம தமிழ் சொற்கள் கூட இருக்குதுல்ல, தர்மம் தலை காக்கும். அதே தான் இங்கே தவித்தாள் இந்த கதையில் சொன்னால் அவருக்கு என்ன செஞ்சிச்சு, அன்னைக்கு அவர் விபத்துலேருந்து காக்கப்பட்டார். அவர் செய்த அந்த 20 பைசா தர்மம் என்ன செஞ்சிச்சு, அவரை காக்கப்பட்டதாக அந்த சிறு கதை இருந்துச்சு. இங்கே உண்மையிலுமே ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னது, அவங்க பேர் வந்து துர்கால்னு சொல்லுவாங்க, தபித்தாள்னு அவங்க பேர். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால்,
அவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்ன நற்கிரியைகள் செய்த வசனம் எவ்வளோ ரொம்ப அழகாக சொல்ல பார்த்தீங்களா? அவள் நற்கிரியைகளும் தர்மங்களும் செய்தால. அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், மிகுதியாய் செய்தாள். மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஒரு நாள் செஞ்சுட்டு விடல, செய்து கொண்டு வந்தாள் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி? நற்கிரியைகளையும் தர்மங்களையும் நற்கிரியைகள்னு சொன்னால் எல்லா காரியத்தையும் யாருக்கெல்லாம் நன்மை பயக்குதோ அந்த காரியங்களை மாத்திரம்தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. யாருக்கும் என்ன செய்யல, அவங்க கெடுதல் நினைக்கல. யாருக்கெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ அது நற்கிரியைகளை அவங்க செஞ்சாங்க, தர்மங்களை செஞ்சாங்க, தேவைகளெல்லாம் சந்திச்சிருந்தாங்க. இப்பேற்பட்ட காரியங்களை செய்ததுனால அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு காலகட்டத்தில் மரித்து போனாங்க. மரித்து போன பிறகு அந்த எல்லாரும் ஊர் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்களா, அவங்கள பற்றி சொல்கிறாங்களே, இந்த அம்மா இவ்வளோ நற்கிரியை செஞ்சாங்க. பேதுரு போய் என்ன செய்கிறாங்க, அவங்கள உயிரோட எழுப்புறாங்க. சரிங்களா? மரித்த பிறகும் கூட என்ன செய்கிறாங்க, உயிரோடு எழுப்பப்படுறாங்க. யார் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் நற்கிரியைகள் செய்கிறோமோ, யாரெல்லாம் தர்மம் செய்கிறோமோ அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுக்குற இன்னொரு வாய்ப்பு என்னென்னா, நம்ம மரித்தாலும் என்ன செய்வார், ஆண்டவர் நம்மை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால், நம்ம செய்கிற தர்மங்களை ஆண்டவர் நீங்கள் எனக்கே செய்கிறீங்கன்னு தான் சொல்கிறாரு. இந்த சிறியாரில் நீங்கள் யாருக்கு என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் எனக்கே செய்வீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த நாட்களில் நற்கிரிகளை செய்கிற பிள்ளைகளாகவும் தர்மம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். சொல்கிறது ரொம்ப ஈஸி சிஸ்டர், செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் கரங்களை என்ன செய்வார், செய்வதற்கான பலத்தை தருவார். அப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா, தர்மங்களை செய்யணும், நற்கிரியைகளை நம்ம செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி செய்வோன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. அதிகமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. நீங்கள் கொஞ்சம் கொடுத்தா அமுக்கி சரிந்து விழும்படிக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, எல்லாவற்றுக்கும் அந்த சராசரத்துக்கும் அதிபதியான கர்த்தர் அவர் உங்களை கண்டிப்பாக கைவிட மாட்டார். அவர் எல்லா சூழ்நிலை பாதுகாப்பார், எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பார். மரணமே வந்தாலும் உங்களை உயிரோடு எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி தபித்தால் செய்தார்களோ அதே போல் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை நமக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியல கூட நம்மளால் முடிஞ்ச காரியங்களை நம்ம செய்யணும்ன்ட்டு ஆண்டவர் கண்டிப்பாக நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஆண்டவருக்கு தெரியும்ல நம்மகிட்ட என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் நம்ம யார்கிட்ட இப்போ நான் யார்கிட்டையாவது சொல்லலை என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும்ல நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குது, நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி. அந்த மாதிரி சில காரியங்களை ஆண்டவருக்காக செய்வோம். ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணுமா? தொடர்ந்து அவருடைய அன்பில் நிலைத்திருங்க. அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். உங்களால் முடிந்த தர்மங்களையும் நற்காரியங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருங்க. அப்படி செய்கிற போது நற்காரியம் செய்யும் போது கூட என்ன செய்யணும், மேலே பழிகள் எல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேணாம்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்ம அன்பில் நிலைத்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கத்தையும் கொண்ட அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் எப்பொழுதும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் தர்மம் செய்கிறவர்களாகவும் இருக்க நீங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அதற்கான பலத்தையும் அதற்கான கையின் பிரயாசத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் எதை செய்தாலும் நாமத்திற்கு மகிமையாக காரியங்களை செய்ய கிருபை செய்யுங்க. தற்பெருமைக்காக நாங்கள் காரியங்களை செய்யாதபடிக்கு தேவ அன்பிலை நிலைத்தவர்களாக உங்களுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்களுடைய காரியங்கள் இருக்கு. எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சாத்தானுடைய குணாதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய குணாதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தருளுங்க. சந்தோஷம் சமாதானத்தை எல்லாம் உங்களுக்கு நீங்கள் கட்டளையிட வேணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய பாதையில நடத்த வேணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவியிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாள் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. போக்கிலும் வரத்திலும் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுடைய நாமம் விளங்க நீர் எங்களுக்கு கிருபை செல்லணுமாய் கெஞ்சி மன்றாடுவோம். பாவியிலாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் வரும்போது நேர்த்தள்ள வேண்டுமாய்
இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.